ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தோட தேர்ட் டே காலையில் 4:30க்கு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நான் 4 மணிக்கே எழுந்து குளிச்சு கொண்டு ரெடி ஆகி வரதுக்கு ஒரு 1/2 hour. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக பூஜைக்காக நெய்வேத்தியம் பண்ணியே ஆகணும்னு பால் பாயசம் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வாசல் போய் பெருக்கி கோலம் போடலான்னு வந்தாச்சு. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட நான் கோலம் போகிற ஸ்டென்சில்ஸோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. ஹலோ கைஸ், எல்லாத்துக்குமா லிங்க் கேட்பீங்க? மனசாட்சி தேவையில்லையா? நான் வந்து எல்லாமே மோஸ்ட்டாக ஆன்லைனில் வாங்க மாட்டேன். எனக்கு நேரில் போய் அலைஞ்சு திரிஞ்சு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குறது தான் பிடிக்கும். நான் வச்சிருக்க மோஸ்ட் ஆஃப் தி பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வடபழனி கோயில் வாசல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அங்கே ஃபுல்லாமே பூஜை ஐட்டம்ஸ் தான் வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு கடை இல்லைனாலும் ஒரு கடை வந்து நம்ம தேடி அலைஞ்சு நமக்கு பிடிச்சதை ஜாலியாக வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த விநாயகர் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அகெயின் சொல்கிறேன், நான் வந்து இது மகாபலிபுரம் போகிற ரோட்டில் அங்கே நிறைய சிற்பக்கலை இருக்கிற மாதிரி கடையெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே ஒரு கடையில் வாங்கினது தான். ஸோ அதனால எல்லாத்துக்குமே லிங்க் கேட்காதீங்க. தயவு செஞ்சு டிஎம்ல வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா கூட எனக்கு மனசாரும். லிங்க்னா தான் எனக்கு சவகாண்டா வருது. ஸோ கடகடன்னு இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜைக்கும் வந்து நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் செட் பண்ணிட்டு கரெக்டாக 5 மணிக்கு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் தூபார்த்தனை காமிச்சிட்டு அப்புறம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் படிச்சுட்டு அகைன் வந்து நான் தீபார்த்தனை காமிச்சு சூப்பராக நெய்வேத்தியம் நிவர்த்தனம் பண்ணிட்டு சாமியெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்து பூஜையை முடிச்சுட்டேன். அப்புறம் ஒரு 1/2 hour உட்காந்துட்டு இருந்தேன். அகைன் வந்து கடைக்கு போகிற வேலை இருந்ததா, அதனால தயிர் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. ஏன்னா இப்பெல்லாம் விரதத்தில் இருக்கனால மத்தியானம் லஞ்ச் ஒரு வேளை தான் நான் சாப்பிட்றேன். ஸோ ஹெவியாக சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதனால வந்து லைட் ஃபுட்டு, தயிர் சாதம், இந்த பருப்பு சாதம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே தான் ஹஸ்பண்டுக்குமே கொடுத்து விட்றேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு விக்ரமையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு.